வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி PIB சீரீஸ். இன்னைக்கு நம்ம 20 ஆகஸ்டோட PIB ஆர்டிகல்ஸா டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். என்னென்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் திஸ் சம்வேஷ் போர்ட்டல்? இந்த சம்வேஷ் போர்ட்டல் என்ன அண்ட் எதுக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு GS2 கவர்னன்ஸ்க்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு GS3 இந்தியன் எக்கனாமிக்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் இந்தியாவால கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ இது எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அண்ட் இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு GS1ல சொசைட்டியோட ஹெல்த் அப்படின்ற டாபிக் கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் ஜோனல் கவுன்சில்ஸ்னா என்ன, வாட் ஆர் ஜோனல் கவுன்சில்ஸ், இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு GS2 ஸ்டாட்டுட்டரி பாடிஸ்க்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக், இந்தியாவோட யூத்தோட பாப்புலேஷனை நேஷன் பில்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் தான் இந்த விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக். ஸோ இதை நம்ம GS2 கவர்னன்ஸ்க்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் எத்திக்ஸ்ல வேல்யூஸ் பேஸ்ல பெனவலண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ்னா என்ன அப்படின்றத GS4க்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். நஷா முக்த் பாரத் அபியான் போர்ட்டல் successfully migrated from earlier platform to the சம்வேஷ் போர்ட்டல். ஆல்ரெடி நஷா முக்த் பாரத் அபியான் ஒரு ஆப்ல வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த ஆப்பை சம்வேஷ் போர்ட்டலோட இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் மூலயமா நம்ம நஷா முக்த் பாரத் அபியான்னா என்ன அண்ட் சம்வேஷ் போர்ட்டல்ல எதுக்காக அதை இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ நஷா முக்த் பாரத் அபியான் அப்படின்றது ஒரு நேஷன் வைட் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்தியால ட்ரக்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அபியூஸால அஃபெக்ட் ஆகிருக்க பாப்புலேஷனை சரி பண்றதுக்கான ஒரு நேஷன் வைட் கேம்பெயின் தான் இந்த நஷா முக்த் பாரத் அபியான். அண்ட் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்றதுக்கான ப்ரோக்ராமும் கூட தான். இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு முக்கியமான ஸ்கீம். அண்ட் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன், ட்ரக்ஸோட டிமாண்டை குறைக்கணும் அப்படின்ற ஒரு ஹை எஸ்டீம்டு டார்கெட்டை வச்சிருக்கிறது தான் இந்த நஷா முக்த் பாரத் அபியான். இதை எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க? 15th ஆகஸ்ட் 2020 அப்படின்ற இயர்ல இதை லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்போல இருந்து இதை ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஸ்டன்ஸ் அபியூஸால பாதிக்கப்பட்டிருக்க அந்த இம்பாக்டை குறைக்கணும். ஸோ இட் ஹாஸ் டு பிரிவென்ட் த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். அண்ட் யூத் அண்ட் கம்யூனிட்டியை ஆர்கனைஸ் பண்ணி ட்ரக் அபியூஸ் ரொம்ப கெட்டது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கேர், எந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான கேரை ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தணும். ஏன்னா ட்ரக் அபியூஸால பாதிக்கப்பட்டவங்க மேல நிறைய சோஷியல் ஸ்டீரியோ டைப்பிங் இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே முக்கியம். அண்ட் coordination between different government departments as well as NGOs so that இந்த அபியானோட ரீச்சை ரொம்பவே அதிகமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு கோஆர்டினேஷன் ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த ஸ்கீமை பெட்டரா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவும் கவர்னன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்காகவும் we had நஷா முக்த் பாரத் அபியான் ஆப் 2.0. இதை ஏப்ரல் மாசம் 2026ல லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ தட் இந்த ஆப் மூலயமா நம்ம ரியல் டைம் ரிப்போர்ட்டிங், மானிட்டரிங், கோஆர்டினேஷன், வாலண்டியர் மேனேஜ்மெண்ட், பிளட்ஜ் ஆக்டிவிட்டீஸ், கிராண்ட் ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங் அண்ட் அக்சஸ் டு டி அடிக்ஷன் ஆர் மனஸ் ஹெல்ப்லைன், டி அடிக்ஷனுக்கு தேவையான எல்லா ப்ராசஸ்லயும் நம்ம டிஜிட்டல் ஈகோ சிஸ்டம் கொண்டு வரதுக்காக இந்த ஆப்பை நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஆப்பை இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம சம்வேஷ் அப்படின்ற போர்ட்டல் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இந்த சம்வேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிங்கிள் ஆக்சஸ் மெக்கானிசம் for all verticals of empowerment and social harmony. இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் கீழே ஒர்க் பண்ற எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம அக்சஸ் பண்றதுக்கான ஒரு சிங்கிள் யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம். ஸோ அதனாலதான் இந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம நஷா முக்த் பாரத் அபியானோட ஆப்பையும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் சிங்கிள் இடத்துல நமக்கு சோஷியல் வெல்ஃபேர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸை அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டெகிரேஷனை கவர்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் ப்ரொவைட்ஸ் அ
single unified access platform for multiple schemes and empowerment related verticals of the ministry. இதனால என்ன நடக்கும்? accessibility அதிகமாகும், transparency அதிகமாகும், application processing ரொம்ப ஈஸியா இருக்கும், scrutiny and data management ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதனால தான் இந்த போர்ட்டலுக்கு நஷாமுக்த் பாரத் அபியானோட ஆப்பை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. Moving on to the next article, Mines and Minerals Development and Regulation Amendment Act of 2026. 2026ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிஸ்டிக்கான ஆர்டிகல் PIBல வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல்ல நம்ம இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் மூலமா இந்தியாவோட மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஈகோசிஸ்டம் எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபெடரல் இஷ்யூஸ். ஸோ ஸ்டேட்ஸுக்கு எப்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மூலமா வர ப்ராஃபிட்டோட ஷேர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்ஸ் யூஸ்வலா 14 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸை வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்டிவிட்டியில போடுறாங்க. இந்த 14 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் என்னென்ன டாக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராயல்டி, அக்ஷன் பிரீமியம், டெட் ரெண்ட், DMF பேமெண்ட், GST அண்ட் டிரான்சிட் ஃபீஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய டாக்ஸஸ் ஸ்டேட் போடுறாங்க. அண்ட் ஆல்சோ 90% ஆஃப் மைனிங் செக்டரோட ரெவென்யூ ஸ்டேட்ஸ்க்கு தான் போய் சேருது அப்படின்ற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்கு. ஸோ இந்த ஃபெடரல் இஷ்யூஸ் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா, தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் செட் தட் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு போற ரெவென்யூ ஷேர்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அப்படின்ற அஷூரன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2015ல மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமா நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிஃபார்ம்ஸ் மூலமா ஒரு காம்படிட்டிவ் ஈகோசிஸ்டம் கிரியேட் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு மைனிங் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. அண்ட் ஆல்சோ நிறைய டிஜிட்டல் டூல்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இ-ஆக்ஷனிங். ஸோ இ-ஆக்ஷனிங் கொண்டு வந்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மைனிங் அப்படின்ற ஆக்டிவிட்டியில டிரான்ஸ்பரன்சி ரொம்பவே அதிகமாயிருக்கு. அண்ட் கரப்ஷனுக்கான ஸ்கோப்புமே அதிகமா குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவ் ரிஃபார்ம்ஸ் சின்ஸ் 2015 நம்ம மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸால அவுட்கம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, we have significantly increased the mining output since இந்த 2015ல இருந்து 2025 குள்ள இந்த 10 இயர்ஸ்ல மைனிங்கோட அவுட்புட் ரொம்பவே அதிகமாயிருக்கு. எஸ்பெஷலி அயன் ஓர், லைம்ஸ்டோன் அண்ட் கோல் அவுட்புட்ல ரொம்பவே அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க கிடைச்சிருக்கு. அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் மிஷன் நம்ம கண்டக்ட் பண்றோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம்? நம்மளோட ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்பவே தேவை. ஸோ அதை நம்ம அதிக லெவல்ல இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக இந்த மிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காபில் அப்படின்ற ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷனை அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் காபில் மூலயமா நம்ம நிறைய ஃபாரின் பேஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ தட் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் மினரல்ஸை நம்ம ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ காபில் ஹஸ் செக்யூர்ட் லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்ஸ் இன் அர்ஜென்டினா. ஸோ இதோட அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we have established critical minerals recycling and processing பார்க்ஸ். இந்த மாதிரியான ப்ராசஸிங் பார்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிரிட்டிக்கல் மினரல்ஸை எக்கனாமிக்கலா நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான நிறைய ஒர்க்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இந்த பார்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் ஒடிசா எங்கெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த பார்க்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஜிட்டலைசேஷன் அண்ட் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். இப்போ மினரல்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா அதை ப்ராப்பரா அக்கௌண்ட் பண்ணி சேல் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதை நம்ம டிஜிட்டலைசேஷன் மூலயமா அச்சீவ் பண்றோம். ஸோ வி ஹாவ் எஸ்டாப்ளிஷ்ட் அ யூனிஃபைடு மைனிங் போர்ட்டல். இந்த போர்ட்டல் மூலயமா நம்ம சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் பண்ண முடியும் அண்ட் டிரான்ஸ்பரன்சி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அண்ட் ஸ்ட்ரீம்லைன்ட் அப்ரூவல்ஸ், ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்ஷூர் பண்றதுக்குமே இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் வி ஹாவ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் கோல் அண்ட் மினரல் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலயமா ப்ராப்பரான பிரைஸ் டிஸ்கவரி நம்மளால பண்ண முடியும் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகும்
அண்ட் காம்படிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மினரல் ஈகோசிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் கிவிங் பேக் இட் டு த கம்யூனிட்டி. நம்ம மினரல் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு அது நெகட்டிவா இம்பாக்ட் ஆகும். அந்த நெகட்டிவ் இம்பாக்டை குறைக்கிறதுக்காக we have established a district mineral foundation. இந்த ஃபவுண்டேஷன் மூலமா மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை நம்ம ஒரு ஷேரா கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுக்குறோம். we are spending that amount in schools இல்லனா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்றோம். And what are the changes that has been brought through 2026 amendment? 2026 amendment மூலமா மேஜரா நம்ம ease of doing business with respect to mines and minerals exploration அதிகப்படுத்தி இருக்கோம். So that tax uncertainty நம்ம குறைக்கலாம் and litigation or dispute resolution நம்ம ரொம்பவே கம்மி பண்ணலாம் and mining viability அதிகப்படுத்தலாம். மைனிங் மூலமா வர ப்ராஃபிட் நம்ம அதிகப்படுத்துறோம் and domestic and foreign investment பூஸ்ட் பண்ற மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸும் நம்ம இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருக்கோம். and the key points with respect to 2026 amendment are it brings tax stability. tax stability இருக்கும் as well as tax payment ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப நிறைய வரும். and ஸ்டேட் ரெவென்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்த சேஞ்சஸ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்க்ளூஷன் மைனர் மினரல்ஸை இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எந்த விதமான ரெவென்யூ அஃபெக்ட்டுமே இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா வராது. ஏன் அப்படின்னா மைனர் மினரல்ஸை கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணி அக்ஷன் பண்ற எல்லா ரைட்ஸுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஸோ இதை எக்ஸ்க்ளூட் பண்றது மூலமா ஸ்டேட்ஸ்க்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. So moving on to the next article, Viksit Bharat Young Leaders Dialogue 2027 begins with Viksit Bharat quiz. India is reaping the demographic dividend. இந்தியாவோட 60% ஆஃப் பாப்புலேஷன் வந்து யூத் பாப்புலேஷனா இருக்காங்க. இந்த யூத் பல்ஜை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம நேஷன் பில்டிங்க்கு யூத்தோட பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஆப்ஜெக்டிவோட ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த யங் லீடர்ஸ் டயலாக். ஸோ இட் இஸ் providing an opportunity to the youth of the country to meet the prime minister of the country and அவங்களோட ஐடியாஸை பிரைம் மினிஸ்டருக்கு ஷேர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு கீழே இந்த ஸ்கீம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ஷித் பாரத் குவிஸ் மூலயமா ஸ்டார்ட் ஆகும். இந்த குவிஸ் மை பாரத் போர்ட்டல்ல கண்டக்ட் பண்ணப்படுவாங்க. அண்ட் இந்தியாவோட யங் பாப்புலேஷனை ஃபைன் பண்ணி அதை நர்ச்சர் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்த விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் அப்படின்ற டயலாக் கண்டக்ட் பண்ணப்படுது. அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் விச் வில் புஷ் இந்தியா டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் விக்ஷித் பாரத் அட் 2047. அண்ட் நான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற யூத்ஸை நேஷன் பில்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான முக்கியமான எஃபர்ட் தான் இந்த டயலாக். அண்ட் எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 to 29 years அப்படின்ற ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க இந்த ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல், யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஆர்கனைஸ் நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் ரிவ்யூ கம் கெப்பாசிட்டி பில்டிங் ஒர்க் ஷாப் டு ஸ்ட்ரென்தன் லெப்ரசி கண்ட்ரோல் மெஷர்ஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் இன்டரப்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அப்படின்னா சென்ட்ரல் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபண்டிங் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் டிவைட் ஆகும். அண்ட் நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணப்படுது. அண்ட் இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ப்ரிவென்ஷன், டயக்னோசிஸ், treatment and rehabilitation services for leprosy through public health facilities across India. இந்தியால leprosy prevent பண்றதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் எடுக்கிறது தான் இந்த நேஷனல் leprosy eradication program. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் வி ஹாவ் அ நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அண்ட் ரோட் மேப் ஃபார் leprosy. leprosy எப்படி நம்ம வந்து
ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இந்தியால இருந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணியிருக்கோம். பிட்வீன் 2023ல இருந்து 2027க்குள்ள இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவும் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே என்னென்ன சர்வீசஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீ டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க, அண்ட் ஃபுட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையுமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க, அண்ட் செல்ஃப் கேர் கிட் அண்ட் வெல்ஃபேர் அலவன்ஸுமே இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ லெப்ரசி அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். லெப்ரசி ஆர் ஹான்சன் டிசீஸ், இது ஒரு பாக்டீரியாவால கிரியேட் பண்ணப்படுற ஒரு முக்கியமான டிசீஸ். ஸோ அந்த பாக்டீரியா என்ன? மைக்கோபாக்டீரியம் லெப்பரே. அண்ட் இது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஸ்கின்ஸ், நர்வ்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் ஐஸ், இதை தான் மேஜரா லெப்ரசி அஃபெக்ட் பண்ணும். அண்ட் லெப்ரசிக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ கியூரபிள் டிசீஸ். அண்ட் இது மூலயமா வர செகண்டரி டிசபிலிட்டிஸை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான டிசீஸா லெப்ரசி. அண்ட் இந்தியா ஹஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணப்பட்ட எலிமினேஷன் ஆஃப் லெப்ரசி ஆஸ் அ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து லெப்ரசிக்கு இந்தியாவுக்கு லெப்ரசி வித் ரெஸ்பெக்ட் டு லெப்ரசி இந்தியால அது எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஆனா we still have new cases. So elimination is different from eradication. We have eliminated leprosy, but ஆனா 100% eradication in India இது வரைக்கும் நடக்கல அப்படின்ற டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. So moving on to the next article, Union Home Minister and Minister of Cooperation Shri Amit Shah to chair 31st meeting of Southern Zonal Council at Mahabalipuram, தமிழ்நாடு. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம ஜோனல் கவுன்சில்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஜோனல் கவுன்சில்ஸ் ஆர் ஸ்டாட்டுட்டரி அட்வைசரி பாடிஸ் டு ப்ரொமோட் கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த நேஷன். இந்தியா இஸ் அ ஃபெடரல் நேஷன். இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் நேஷன், நிறைய ஸ்டேட்ஸால மேக் பண்ணப்பட்ட ஒரு இந்தியா. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ்க்கு மத்தியில நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். இஃப் அட் ஆல் வி ஹாவ் அ பிளாட்ஃபார்ம், நம்ம பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இப்போ 28 ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் சேர்ந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒன்னா மீட் பண்ணாங்க அப்படின்னா எஃபெக்டிவான டயலாக் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பிகாஸ் ரொம்பவே டைவர்ஸான டாபிக்ல டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம ரீஜனல் குரூப்பிங்ஸ் வச்சிருக்கோம். ஸோ ஒரு ரீஜனுக்கும் இருக்கிற ஜியோகிரபி அண்ட் கல்ச்சுரல் சிமிலாரிட்டிஸ் டு சம் எக்ஸ்டென்ட் சிமிலரா இருக்கும். ஸோ அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸுமே ரொம்ப சிமிலரா இருக்கும். ஸோ கான்செப்ட் ஆஃப் டிஸ்கஸிங் அந்த டிபேட் ஒரு டிஸ்கஷன் வந்து சர்டன் டாபிக்ஸ்க்கு கன்ஃபைன் ஆயிருக்கும். ஸோ எஃபெக்டிவ் டெலிபரேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ரீஜனல் கவுன்சில்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ரீஜனல் கவுன்சில்ஸ் ஆர் ஸ்டாட்டுட்டரி அண்ட் அட்வைசரி பாடி. ஸ்டாட்டுட்டரி அப்படின்னா பார்லிமெண்டால ஒரு ஆக்டால மேக் பண்ணப்பட்ட பாடிஸ். அண்ட் அட்வைசரின்னு ஏன் சொல்றோம், இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸா தான் கன்சிடர் பண்ணப்படும். இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் இது ஸ்டேட்ஸ்க்கு மத்தியில இருக்கிற கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷனையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த கவுன்சில்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் கவுன்சில்ஸ் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956. ஸோ இந்த டீடைல் அபவுட் இட் பீங் அ ஸ்டாட்டுட்டரி பாடி எந்த ஆக்டுக்கு கீழே இது மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ். அண்ட் கம்போசிஷன் ஆஃப் ஜோனல் கவுன்சில், ஜோனல் கவுன்சில்ல யார் யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியம். தி யூனியன் ஹோம் மினிஸ்டர் வில் பி த சேர்மேன் ஆஃப் த கவுன்சில். அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ் அந்த ரீஜன்ல இருக்கோ அந்த ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர் இதோட மெம்பர்ஸா இருப்பாங்க. அண்ட் த மினிஸ்டர்ஸ் நாமினேட்டட் பை த ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸால நாமினேட் பண்ணப்பட்ட மினிஸ்டர்ஸும் இதுல மெம்பர்ஸா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் லியூட்டனன்ட் கவர்னன்ஸ் ஆஃப் த ரீஜன், அந்த ரீஜன்ல இருக்க யூடியோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் லியூட்டனன்ட் கவர்னன்ஸ். அண்ட் அடிஷ்னலா யார் யார் இதை அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அஃபிஷியல்ஸ் அக்கார்டிங் டு த அஜெண்டா ஆஃப் த கவுன்சில் வந்து இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ த கம்போசிஷன் ஆஃப் ஜோனல் கவுன்சில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்தியாவில் மொத்தமா 5 ஜோனல் கவுன்சில்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்டர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். என்னென்ன கவுன்சில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வி ஹாவ்
Northern Zonal Council for the Northern region and Central Council Zonal Council for the Central India and Eastern Zonal Council for the Eastern part and Southern Zonal Council and Western Zonal Council. இது எல்லாமே ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு கீழே மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாம we have a North Eastern Council. இந்த North Eastern Council North Eastern regionக்காக ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ணப்பட்டது. அண்ட் இத North Eastern Council Act of 1971க்கு கீழே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் this doesn't falls under State Reorganization Act அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியம் with respect to prelims. So moving on to the next article, Prime Minister shares Sanskrit Subhashitam highlighting the importance of benevolent action and welfare of others. So இந்த ரெண்டு values ரொம்பவே முக்கியமான values. Even you can use it as example for ethics mains. Benevolent action அப்படின்னா நம்மளோட நல்லதை பத்தி யோசிக்காம மற்றவங்களுக்கான நல்லது பண்ற ஆக்ஷன்ஸை நம்ம benevolent action அப்படின்னு சொல்றோம். It means an act done with kindness, compassion and concern for the welfare of others. மற்றவங்களோட நல்லதுக்காக பண்ற விஷயங்களை benevolent action அப்படின்னு சொல்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்மளோட நோபல் பீஸ் பிரைஸ் வின்னர் கைலாஷ் சத்யாத்ரி. இவரு பச்மன் பச்சாவோ அந்தோலன் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் கண்டக்ட் பண்ணி சைல்டு லேபரால அஃபெக்ட் பண்ணப்பட்ட சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷனும் ஷெல்டரும் ப்ரொவைட் பண்றாரு. ஸோ இந்த ஆக்ட்ல இவரோட செல்ஃப் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. ஹி இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு கம்யூனிட்டி அஸ் அ ஹோல். ஸோ இந்த ஆக்ஷனை நம்ம பெனவலண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். தென் வெல்ஃபேர் அப்படின்னா என்னன்னா மித்தவங்களோட நல்லதை நம்ம ப்ரொமோட் பண்றத வெல்ஃபேர் அப்படின்னு சொல்றோம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸை நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வெல்ஃபேரா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். வெல்ஃபேர் மீன் வெல்பீயிங், prosperity and overall quality of life of individual or community. இத அவங்களோட basic needs like food, health, education, shelter, security, dignity and opportunities for development provide பண்றத நம்ம welfare activity அப்படின்னு சொல்றோம். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசில வெல்ஃபேர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் இந்தியாவோட வெல்ஃபேர் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து ரெண்டு முக்கியமான கொஸ்டின் அவங்களுக்காக பிளேஸ் பண்ணிருக்கேன். ஒன் இஸ் அபவுட் த ஜோனல் கவுன்சில் அண்ட் அதர் கொஸ்டின் இஸ் அபவுட் த நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா படிச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பிளேஸ் பண்ணுங்க. இந்த செஷனோட பிடிஎஃப் வந்து வீடியோக்கு கீழே லிங்கா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமா நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ so much.